ஜெபம் செய்வோம், எல்லாம் முழங்கள் படிடும். மகிமை நிறைந்த தெய்வனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் ராஜாதி ராஜாவாய் ஆண்டவர் எங்களை மீட்டெடுக்கும்படியாய் இந்த உலகத்தில் வந்த தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாய் கழுதையின் மீதும் கழுதை குட்டியின் மீதும் ஆண்டவரே நீங்கள் பவனியாக வந்த நாட்களை நாங்கள் நினைவு கூறும்படியாய் இந்த நாளிலே உங்களுடைய ஆலயத்தில் கூடி வந்து ராஜாதி ராஜாவை நாங்கள் துதித்து போற்ற புகழை எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறேன். இயேசுப்பா, தெய்வ பிரசனத்தால் எங்களை நிரப்புங்க. தெய்வ வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். தெய்வ கிருபை ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வல்ல தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ராஜாதி ராஜா சிங்காசனத்தின் அதிபதியாய் எங்கள் மத்தியில் வீற்றிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியோடும் உண்மையோடும் உண்மை ஆராதிக்க தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வல்ல தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு ஏற்ற பலனை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். உன்னத பாடல்கள் 574வது பாடல். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே என்ற பாடல். 574வது உன்னத பாடல்கள். 574வது உன்னத பாடல். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. வெண்மையும் சிவப்போம் மனவர் உண்மையே உருவாய் கொண்டவர். உண்மையே மீது கொண்டவர் இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தலை தங்கமய மாணவர் தலைமய சுருளானவர். 10,000 பேரில் பிறந்தவர் 10,000ஆம் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கண்கள் பூரா கண்கள் போல கண்ணங்கள் பாத்திகள் போல சின்னங்கள் சிறந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கரங்கள் பொன் வளையல்கள் போல நிறங்களும் தந்தத்தை போல கால்களும் கல் தூண்கள் போல காண்பதாலே சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உண்மையுடனே. சமஸ்த சபையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே. பிரதான எங்கள் மூளை கல்லே ஏராளமா சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அடியார்களின் அத்திவாரம் அறிவு கேட்டாத விசாரம். கூடி வந்த எம் அலங்காரம் கோட கோடிய
வருகிறாய் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பார்த்திபனே ஸ்தோத்திரம் கீர்த்தனம் மங்களம் வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதை நாம் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரும் எழுதின்று 519வது பாடலை பாடும். உன்னத பாடல்கள் 519. குருத்தோலைக்கு ஒரு பெரிய மேன்மை, ஒரு மகிமை இருக்குது. என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்தாங்களாம், வெள்ளி அங்கி தெரித்து ஆண்டவரை துதித்து போட்டு கொண்டு இருந்தாங்களாம். பரலோகத்தில் போய் ஆண்டவரை அவங்கெல்லாம் கையில் என்ன வச்சுருந்தாங்களாம். ஆமாம், அதனால் நம்ம இதை பிடிக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, வெக்கப்படவே கூடாது. அல்லேலூயா. ஆமாம், இங்கே பிடிக்கிற நாம் எங்கே போய் பிடிக்கணும், பரலோகத்தில் போய் என்ன செய்யணும், குருத்தோலை படிப்பதற்கு தகுதியுள்ளவர்களாய் நாம் என்ன செய்யணும். ஆமாம், தேவனை புகழ்ந்து பாடும் பொழுதும் அவரை போற்றும் பொழுதும் நமக்கு உள்ளத்தில் உண்மை காணப்படணும். என்ன காணப்படணும், உண்மையாகவே ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன செய்யணும், வாழ்க, உம்முடைய நாமம் மகிமைப்படணும். உங்கள் நாமம் என்ன செய்யணும், மகிமைப்படணும். நீ துதிச்சன்னா நான் ஏற்றுக்கொள்வேன், நீ துதிக்கலை அப்படின்னா ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார், ஆண்டவர் என்ன பெரிய ஆண்டவர், இந்த யோபு பொண்டாட்டி மாதிரி நீ காணப்பட்டனா, யோபு பொண்டாட்டி மாதிரி நன்றி கெட்ட ஒரு ஜனமாய் நீ காணப்பட்டாங்க. ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார், ஆண்டவர் எனக்கு நோயை தானே கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு நஷ்டத்தை தானே கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு இழப்புகளை தானே கொடுத்தாரு இப்படின்னு சொல்லி நீ முறுமுறுத்துக்கிட்டு இருந்தேன்னா, நீங்கள் கூப்பிடாவிட்டால் கல் என்ன செய்யும், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடும். எது, கல்லுக்கு வாய் வந்துடுமா, கல்லுக்கு என்ன செய்யும், வாய் வந்துடும். ஆமாம், நீ கத்தல்னா என்ன, ஆண்டவர் சொல்ற குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுவேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. எழுதியிருக்கிறபடி எல்லாமே தீர்க்கதரிசனத்தில் சொன்னது. தீர்க்கதரிசனத்தில் என்னை ஏசாமி பவனியாக போகும்போது சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன செய்தாங்க, ஓசன்னா ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி என்ன செய்தாங்க, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எது நடந்தாலும் ஸ்தோத்திரம், சுகம் இருந்தாலும் ஸ்தோத்திரம், சுகம் இல்லாட்டாலும், ஜீவன் இருந்தாலும் ஸ்தோத்திரம். அது என்னை விட்டு இருந்தால் உலகத்தில் உமக்காக வாழ்வேன், இல்லைன்னா உம்மோடு கூட பரலோகத்தில் வாழ்வேன். அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, அழியாத நித்திய ஜீவனை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. இந்த பாடலை பாடும் பொழுது உம் நாமம் வாழ்க ராஜா, உம் அரசு வருக ராஜா. பரமண்டல ஜபத்தில் சொல்கிறோம்ல, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே பூமியிலேயும் நம்ம எங்கள் மத்தியில் உம்முடைய ராஜ்யம் எப்பொழுதும் என்ன செய்யணும், நிலை நிற்க வேண்டும். ராஜ்யம் எப்பொழுதும் தேவனுக்கு நாம் சாட்சிகளாக நிற்கும் பொழுது இவங்கெல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நிச்சயவாங்க. எவ்வளோதான் இவங்கள துன்புறுத்தினாலும் கர்த்தருக்காக என்ன செய்கிறாங்க, சாட்சியாக. என்னதான் வேலையை விட்டு எடுத்தினாலும் தூக்கிட்டாலும் இவங்க கர்த்தருக்காக என்ன செய்கிறாங்க, வைராக்கியமாக. எவ்வளோதான் பட்டினி பசி வந்தாலும் இவங்க கர்த்தருக்காக நிற்கிறாங்க. எவ்வளவுதான் நஷ்டம் வந்தாலும் அதை சகித்து கொள்ள
இவங்க உறுதியாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்லும் பொழுது தேவனுடைய நாமம் என்ன செய்யும், மகிமைப்படும். தேவனுடைய நாமம் உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை செலுத்திய யெகோவா நீரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படின்னா உள்ளத்தில் என்ன சொல்லணும், என் மூலமாக பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவர் நாம என்ன செய்யணும், அவர் பரிசுத்தர் என்பது எப்போ விளங்கும், இல்லை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுதா, இல்லை, கர்த்தருடைய நாமம் அவர் சொன்ன விதமாய் நாம நிறைவேற்றும் பொழுது அவருடைய நாமம் என்ன செய்யும், மகிமைப்படும், பரிசுத்தப்படும். அல்லேலூயா. எல்லாம் உணர்ந்து இந்த பாடலை பாடலாமா? ஆண்டவரே உம்முடைய நாமம் வாழ்க ராஜா என்று சொல்லி. நாமம் வாழ்க ராஜா தந்தையே, அரசு வருக ராஜா என் தந்தையே, அரசு வருக ராஜா என் தந்தையே. வாழ்க ராஜா எல்லாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. யெகோவா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரப்பா சுகம் தருபவர் நீராமெல்லா. யெகோவா ரப்பா சுகம் தருபவர் நீ. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. ராஜாவே ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாவே ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே ஏகமாய் வாரும் ஐயா. உயிரோடு எழுந்தவரே ஏகமாய் வாரும் ஐயா. சீக்கிரம் மாறும் ஆண்டவரே. மரநாதா, அல்லேலூயா. மரநாதா, அல்லேலூயா. மரநாதா, அல்லேலூயா. மரநாதா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. ஆமென். தகப்பனே, உங்க நாமம் வாழ்க என்று சொல்லுகிறோம். எல்லா கண்களையும் மூடி ஆண்டவருடைய சமூகத்துல, ராஜாதி ராஜாவே, நாங்கள் பரலோகத்தில் வந்து திரளான கூட்ட ஜனங்களோடு கூட வெள்ளை ஏங்கி தரித்தவர்களாய் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை குருத்தோலைகள் ஏந்தி துதிக்க நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள். இந்த பூமியில் ஆண்டவரே குருத்தோலையை பிடித்து நீங்கள் ராஜாதி ராஜாவாய் வந்த நாட்களை நினைவு கூர்ந்து, பவனி வந்த நாட்களை நினைவு கூர்ந்து, ராஜாதி ராஜாவை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
போற்றி புகழ்கிறோம். நீர் மகிமைக்கு பாத்திரமான தேவன், நீர் வல்லமையோட தேவன், கனத்திற்குரிய தேவன் நீங்கப்பா. நாங்கள் போற்றி புகழ்கிறோம். சர்வ வல்லமை பொருந்திய தேவனே, சர்வ வியாபகரே, எங்கும் ஆண்டவரே ஒளியாய் எங்க மத்தியில இருக்கிற தேவன் நீங்கப்பா. எங்களை பரிசுத்த பாதையில நடத்துகிற பரிசுத்த தேவனும் நீங்க தான்ப்பா. ஓயாமல் கெருபீன்களும் சேராமீன்களும் புகழ்ந்து போற்றுகிற சேனைகளின் கர்த்தரும் நீங்க தான்ப்பா. பரிசுத்தமுள்ள தேவனும் நீங்க தான். வானமும் பூமியும் உம்முடைய மகிமையுள்ள மகத்துவத்தினால் நிறைந்திருக்கிறது என்று போற்றப்படுகிற எங்கள் தூயவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் போற்றி மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமானவரே, கனத்திற்குரியவரே, தேவாதி தேவனே, எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து மனிதனாய் அவதரித்து கீழ்ப்படுதல் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தேவனே, நீதியுள்ள நித்திய நியாயாதிபதியே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு அந்த பாத்திரமாய், உமக்கு பிரியமான பிள்ளைகளாய், உமக்கு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஆண்டவர் மெய் கிறிஸ்தவர்களாய் வாழ பலன் கொடுக்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். எங்களோடு கூட தங்கியிருந்து சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி சத்தியம் என்றால் என்ன என்று கற்றுக் கொடுக்கிற எங்கள் தேற்றவாளனே, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கே நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். துதிக்கு பாத்திரரே, துதிகளின் மத்தியில் வாசம் அணுகிறவரே, எல்லா கனத்திற்கும் உரியவரே, சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். அவர் நின்றவனுமாக சங்கீதம் 119 சங்கீதம் 169 வசனம் முதல் 176 வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 119 169 வசனம் முதல் 176 வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வு உள்ளவனாக்கும். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். உமது கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாய் இருப்பதாக. காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமையுண்டாதாக. ஆமென். முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்திலே பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காரோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கிட்டோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 17ஆம் வசனம் உடைய டைட்டஸை வாசிக்கிட்டோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி சகரியா 9ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. சகரியா 9ஆம் அதிகாரம் 1 முதல் கடைசி வரை. ஆதிராக் தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும். ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீருவும் சீதோனும் எல்லைக்குள்ளாயிருக்கும். தீரு தனக்கு அரணை கட்டி தூளை போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல் பசும் பொன்னையும் சேர்த்து வைத்தது. இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பலத்தை முறித்து போடுவார். அது அக்கினிக்கு இரையாகும். அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும். காத்சாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும். எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்று போனபடியால் மிகவும் பிரலாபிக்கும். காத்சாவில் ராஜா அழிந்து போவான். அஸ்கலோன் குடியேற்றிருக்கும். அஸ்கோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள். நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன். அவனுடைய இரத்தத்தை அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அருவருப்புகளை அவன் பல்லுகளின் நடுவிலிருந்தும் நீக்கி போடுவேன். அவனோ நம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே பிரபுவை போல் இருப்பான். எக்ரோன் எபூசியனை போல இருப்பான். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு. எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்பிராயிமினின்று ரதங்களையும் எருசலேமினின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி எப்ராயிமிலே வில்லை நிரப்பி, சீயோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்கால மோதி தென் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார். சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அவர்கள் பட்சித்து கவன் கற்களாலே கீழ்ப்படுத்தி கொள்வார்கள். அவர்கள் குடித்து களிப்பினாலே ஆராவாரிப்பார்கள். பான பாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள். அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை இரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தை பதித்திருப்பார்கள். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. யார் உட்கார்ந்த மக உன்னத பாடல்கள் கீர்த்தனைகள் 124வது பாடலை பாடும். கீர்த்தனைகள் 100 பவனி செல்கிறார் ராஜா நாம் பாடி புகழும் நேச 124வது உன்னத பாடல்கள். செல்கின்றார் ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்றார் ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. அவனிதானிலே மாறி மேலேறி ஆனந்தம் பரமானந்தம். அவனிதானிலே மாறி மேலே ஆனந்தம் பரமானந்தம். பவனி செல்கின்றார் ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. எருசலேமின் பதியே
பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. 12 சீடர் சென்று நின்று பாங்காய் வந்தீரம் பிரிக்க. 12 சீடர் சென்று நின்று பாங்காய் வந்தீரம் பிரிக்க. நன்னயம் மனுவின் சேனை நாதம் கீதம் மோத. நன்னயம் மனுவின் சேனை நாதம் கீதம் மோத. பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. குருத்தோலைகள் பிடிக்க பல கும்பலாக நடிக்க. குருத்தோலைகள் பிடிக்க பல கும்பலாக நடக்க. பெருத்த தோணியாய் ஓசன்னாவென்று போற்ற மனம் தேற்ற. பெருத்த தோணியாய் ஓசன்னாவென்று போற்ற மனம் தேற்ற. பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. மரிமேலேறி ஆனந்தம் பரமானந்தம். அவனிதானில் மரிமேலேறி ஆனந்தம் பரமானந்தம். பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தலைவனை ஜெபம் செய்யும். பரிசுத்தமுள்ள தெய்வனே, அன்பு நேசரே, ஆண்டவரே, இந்த நாளிலும் என் தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்திற்கு உங்களை நீ வெளிப்படுத்தின ஆண்டவரே, அந்த நாட்களை நினைவு கூறும்படியாய் ராஜா ஏறி பவனி போகக்கூடிய அந்த கோவேறு கழுதையில் நீங்கள் பவனி வந்த நாளை நினைவு கூறும்படியாய் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே ராஜாதி ராஜா, பரலோகத்தில் வந்து நாங்களும் ஆண்டவரை குருத்தோலை ஏந்தி துதிக்கப் போகிற அந்த நாட்களை நினைத்து நாங்கள் பரவசமாகிறோம். உண்மையை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம். எங்களுக்கு கொடுத்த நித்திய நம்பிக்கைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. ராஜாதி ராஜாவாய் எதற்காக வெளிப்பட்டீர்கள் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே போல் ஒரு நாளில் ஆண்டவர் பவனி வந்தார். அந்த நாளை நாம் என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் பவனி வர்றதுக்கு முன்னால் சீசர்களை பார்த்து சொன்னார், ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சொல்லி அந்த கிராமத்துக்கு போங்க. அந்த கிராமத்தில் இருவழிச்சந்தியில் ஒரு கழுதையும் ஒரு கழுதை குட்டியும் நிச்சயம் கெட்டி போட்டிருப்பாங்க. குடும்பமாக ஒரு கழுதை இருக்கும். கழுதை நிச்சயம் குடும்பத்தோடு இருக்கும். ஒரு கழுதை குடும்பத்தோடு இருக்கும். கழுதை அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன? கழுதை அப்படின்னா புறக்கணிக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறது. இப்போ ஆண்டவர் தெரிந்த அந்த, ஆனால் ஆதி நாட்களில் கழுதை அப்படின்னா அந்த கழுதையில் நம்ம ஊர் கழுதை கிடையாது. காலை ரெண்டையும் கெட்டி போட்டு இப்படி இப்படி கிடுக்கு கிடுக்குன்ட்டு போமே, அந்த கழுதை கிடையாது. இந்த கழுதை வந்து வேற கழுதை. இதுக்கு பேரே கோவேறு கழுதை. கோவேறு கழுதைன்னா
கோ ஏறுகின்ற கழுதை. கோ ஏறுகின்ற, கோன்னா ஆமாம் கிங், அரசன். அரசன் ஏறுகின்ற கழுதை, அதான் கோவேறு கழுதை. அதுக்கு பேர் என்ன? கோவேறு கழுதை. சரிதானா? ஆமாம். இது குடும்பத்தோடு இருக்கும். எங்கே இருக்கும்? இருவழி சந்தியில் இருக்கும். அதை போய் நீங்கள் அவருங்க அந்த வீட்டுக்காரன், ஐயோ யார் நீ கழுதை அவுக்குற? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அவுக்கும்போது அப்படி கேட்பாங்க, யார் நீ கழுதை அவுக்குற அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்லணும்? அது ஆண்டவருக்கு வேண்டும். யாருக்கு வேணும்? வாயை பொத்திக்கிட்டு அவுத்துட்டு போங்க அப்படின்றான். அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு வேண்டும் என்றால் அதை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கொடுத்து விட வேண்டும். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பாருங்க, ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இந்த காரியம் நடந்ததற்கு காரணம் என்ன? அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்திற்கு வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. ஆமா, இவையெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இவையெல்லாம். ஆமாம், இந்த சம்பவம் நடந்ததற்கு தீர்க்க தரிசனம் ஒரு காரணம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததே தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக தான், இல்லையா? அப்படி தானே? ஆமாம். ஒருவர் பிறப்பார். அவர் சாத்தானாகிய அந்த வலு சர்ப்பத்தின் தலையை என்ன செய்வார்? நசுக்குவார். அவன் என்ன செய்வான்? குதிங்காலை நசுக்குவான் என்று சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் என்ன செய்தார்? பிறந்தார், இல்லையா? அவருடைய பிறப்பை குறித்து நிறைய சொல்லியிருக்குது. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன். ஆமாம், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள. அவர் தான் யாரு? நித்திய பிதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய பிதா அப்படின்னா நித்தியமாக இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபாதர், நித்தியமாக இருக்கக்கூடிய அவர் தான் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அவருடைய பெயர் இம்மானுவேல் எனப்படும். இப்படிலாம் நிறைய ஆண்டவரை பற்றி, அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய என்ன செய்வாருங்கிற குறித்து, அவருடைய நடவடிக்கைகளை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. அதில் ஒரு தீர்க்க தரிசனம் தான் என்ன? அவர் ராஜாதி ராஜா என்பது நிறைவேற்றப்படும்படியாய் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இந்த காரியம் அன்றைக்கு நடந்தது. என்ன நடந்தது? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி பாடினார். அது மேலே ஏறி உட்காருவதற்கு அவருக்கு என்ன இருக்குது? உரிமை பெற்றிருந்தார். உரிமை. ஆமாம், ஆண்டவர் எப்பவுமே அழைக்கும் போது என்ன செய்வார்? தேவனால் வைராக்கியமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை குடும்பமாய் தெரிந்து கொள்ளுவார். யோசுவா சொன்னார், அவர் சாக போகிறதுக்கு முன்னால் அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து எல்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் யாரை சேவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என் வீட்டாரும் வேண்டால் கர்த்தரையே. ஆமாம், கர்த்தரை சேவிப்பது ஆகாதது என்று கண்டால் யாரை சேவிப்போங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து என்ன செய்தார்? நானும் வீட்டாரும் வேண்டால், மொத்த குடும்பமும் யாரோ தான் அங்கே சேவிப்போம். ஆமாம், we will serve the Lord, we will serve the Lord. சிறைச்சாலை அதிகாரி போய் பவுலப்போஸ்தலனை போய் கேட்டார். என்ன கேட்டார்? ஒரு கைதியுடைய காலில் சிறைச்சாலை அதிகாரி போய் விழுந்து அந்த கைதியை பார்த்து என்ன கேட்குறாரு? அதுக்கு முன்னால் அவனை காயப்படுத்தி சவுக்கால் அடித்து உதைங்கடா அப்படின்னு சொன்னவன் இப்போ என்ன செய்கிறான்? நடு ராத்திரி
காலில் போய் விழுந்து என்ன சொன்னான்? ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் நிச்சயப்படுவீங்க, ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு நாமும் நம்முடைய வீட்டார் அனைவரும், நாமும் நம்முடைய வீட்டார் அனைவரும் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம், இயேசுவுக்கு சொந்தம். அப்போ நமக்குள்ள ஒரு ஐக்கியம் காணப்படுவதற்கு இந்த ராஜாதி ராஜா ஒரு காரணம். அதை குறிக்கும் வண்ணமாக தான் அவர் என்ன செய்தார்? கழுதையும் அந்த குட்டியும் ரெண்டையும் சேர்த்து அறுத்துட்டாங்க. பிரிக்காதீங்க, அதுக்குள்ளே என்ன இருக்கணும்? ஐக்கியத்தை பிரிக்காதீங்க. அந்த குடும்பம் எனக்கு வேணும், அந்த குடும்பம் எனக்கு வேணும். குடும்பம் வந்து கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டுமானால் அந்த பெற்றோர் முதலாவது என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்கணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சாட்சியாக இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கி ஆண்டவருக்கு நாம் தேவை, குடும்பமாய் தேவை, குடும்பமாய் தேவை. சரிதானா? இப்போ ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பொழுது நம்ம பார்த்து கேட்டால், உன் பிள்ளை எங்கே அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம் பதில்? உன் மகள் எங்க, உன் மகனை எங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நான் பெற்றதோடு என் பொறுப்பு முடிஞ்சது, எனக்கும் என் பிள்ளைக்கும் என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லுவோமா? இல்லை ஆண்டவரே, இந்த வாரங்க நானும் என் வீட்டாரும் உண்மைதான் நாங்கள் என்ன செய்வோம் சொல்ல முடியுமா? நல்ல யோசிப்பாரு. அவர் ராஜாதி ராஜாவாய் உடைய வாழ்க்கையிலே அவர் பிரவேசிக்க வேண்டுமானால் எது தேவை? கழுதையும் வேணும், அதனுடைய குட்டியும். குடும்பமாய் நீ யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும். அவனுடைய குடும்பம் முழுவதும் யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேண்டும், ஆண்டவருக்கு வேண்டும். பாருங்க, குடும்பமாய் நாம் ஆண்டவரை தேடுகிறோமா? இப்போ குடும்பமாய் நாம் ஆண்டவரை தேடுவதற்கு, குடும்பமாய் நாம் ஆண்டவரை தேடுவதற்கு இயேசு பவனி வரக்கூடிய ஒரு கழுதையாய் நாம் மாற வேண்டுமானால் அவர் ராஜாதி ராஜாவாய், ஆமாம், அவரை குறித்து தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது? தீர்க்க தரிசனத்தில் சொன்னது அவர் கழுதையின் மீது வருவார், அதை மட்டும் தான் கவனிச்சிருப்போம். ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது? சகரியா 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் அதான் வாசிக்க கேட்கிறோம். வாசிக்க கேட்போமா? 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி, கெம்பீர். இதோ உன் ராஜா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய அந்த மரியின் மேலும் அந்த குடும்பத்தின் மீது ஆட்சி செய்யக்கூடியவராய் அவர் வர வேண்டுமானால், இந்த குடும்பத்தின் மீது அந்த ஆண்டவருடைய ஆளுகை உண்டாயிருக்க வேண்டுமானால், ஆண்டவருடைய ஆளுகை உன் மேல ஆண்டவருடைய ஆளுகை இருக்குது, ஆனா அவன் கணவன் மேல ஆண்டவருடைய ஆளுகை இல்லை. பெற்றோர் மேல ஆண்டவருடைய ஆளுகை இருக்குது, ஆனா பிள்ளைங்க மேல பிசாசு ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். பிசாசனுடைய பிடிக்குள் இருக்கிறாங்க, பிசாசனுடைய கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவன் ஆளுகை செய்வதற்கு பதிலா யார் ஆளுகை செய்யறான்? பிசாசானவன் ஆளுகை செய்யறான். பிசாசானவன் என்ன செய்யறான்? ஆளுகை செய்யறான் இல்லையா? ஒரு ராஜாவுக்கு முன்னால் நான் போய் நிற்கிறோம், ராஜா நம்மை ஆளுகை செய்கிறாருன்னு சொன்னால் அந்த ராஜாவினுடைய சட்டத்திற்கு, அவனுடைய வாயின் வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும்? ஆமாம், அதான் சர்வீஸ். அவருக்கு நாம் சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அது யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் வேண்டால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னா we will serve the Lord, we will serve the Lord. அவர் என்ன சொல்லுகிறாரோ
அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ரொம்ப தாழ்மையாய் நாங்கள் என்ன செய்வோம்? அவருக்கு சேவை செய்வோம். அவருக்கு என்ன செய்வோம்? ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் செய்வோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்வோம் அப்படின்ட்டு பணிவிடைக்காரர், ஒரு அடிமை போல என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? பணி செய்வான். அப்போ இன்றைக்கு நாம் குடும்பமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், குடும்பமாய் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மேலே உண்டான ஆளுகை நம்ம பிள்ளைங்க மேலே இல்லை. பிள்ளைங்க மேலே இருக்கக்கூடிய ஆளுகை யார் மேலே இல்லை? பெற்றோர் மேலே இல்லை. குடும்பத்தில் எல்லார் மேலும் தேவனுடைய ஆளுகை இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? இந்த தீர்க்க தரிசனம் சரியான முறையில் உன் வாழ்க்கையில் என்ன செய்யலை? இந்த தீர்க்க தரிசனத்தை ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறேன். என்ன கண்ணோட்டத்தில்? சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இதோ உன் ராஜா அவர் என்ன செய்கிறாரு? பவனி வருகிறார். இதுலையா? கழுதையில் பவனி வர்றார். இது மட்டும்தான் தீர்க்க தரிசனம் உரைத்ததே ஒழிய அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் பவனி வருகிறார். நல்லா கவனி. குடும்பமாய் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் மட்டும்தான். முதல்ல அந்த தீர்க்க தரிசனத்தில் சொன்னது என்ன சொல்லுது? சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே என்ன செய்ய? கம்பீரி, உற்சாகமா நீ என்ன செய்ய? என் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்ற ஒரு கம்பீரம் ஜெயம் பெற்றவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? கம்பீரமாய் களி கூறுதல், பெரிய மகிழ்ச்சி. ஐயோ நாங்கள் நினைக்கலங்க, இப்படி ஒரு வெற்றி கிடைக்கும்னு நினைக்கலங்க, எங்களுக்கு கிடைச்சிட்டுங்க அப்படின்னா அது ஒரு களி கூறுதல். அதுக்கு பேர் என்ன? களி கூறுதல். அதாவது அடக்க முடியாத ஆனந்தம். களி கூறுதல்னா என்ன? அடக்க முடியாத ஆனந்தம். அந்த ஆனந்தத்தின் மிகுதியில் சில பேர் என்ன செய்வாங்க? அழுவாங்க. வெற்றி பெற்றவர்களுக்கு தான் களி கூறுதல் உண்டாகும், வெற்றி பெற்றவர்களுக்கு தான் கம்பீரம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமா, ராஜாதி ராஜாவாய் அவர் உன்னுடைய குடும்பத்தில் ஆளுகை செய்தா உனக்குள்ள என்ன இருக்கும்? கம்பீரம் உண்டாகும், உனக்குள்ள களி கூறுதல் உண்டாகும், களி கூறுதல் உண்டாகும். அந்த ராஜா எப்படிப்பட்டவராய் இவன் வாழ்க்கையில் வரணும் அதைத்தான் நான் சொல்லி முடிக்க போறேன். பாருங்க, அவரை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது? அவர் முதலாவது அந்த ராஜா உன் வாழ்க்கையில் ஆளுகை செய்ய வேண்டுமானால் அந்த ராஜாவை குறித்து நீ என்ன செய்யணும்? முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். 11-12 வசனம், அதே 9ஆம் அதிகாரம், சகரியா 9ஆம் அதிகாரம் 11-12 வாசி கேட்போமா? உனக்கு நான் செய்வது என்னவென்றால், உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. என்ன சொல்லி இருக்குது அந்த ராஜா? அவர் என்ன சொல்றாரு? நான் கலிவுற பண்ணுவேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு செய்வது என்னவென்றால், நீ இப்ப எங்க இருக்கிற? தண்ணீர் இல்லாத குழியில் கிடைக்கிறாய். தண்ணீர் இல்லாத, ஆமா, உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அல்லேலூயா. தண்ணீர் இல்லாத குழியில் கிடைக்கிறேன். அந்த தண்ணீர் இல்லாத குழியில் இருந்த யோசேப்பு குழியில கிடக்கும் போதே என்ன செய்யல? ஆண்டவர் எனக்கு தீமை செய்தார்னு சொல்லி அவன் என்ன செய்யல? சொல்லல. சிறைச்சாலையில் இருக்கும் போதும் சொல்லல. அவன் மேல தவறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட பொழுதும் அவன் செய்யாதவற்றை செய்தான் என்று சொன்ன பொழுதும் தேவன் என்ன செய்யல? குறை சொல்லல. என்ன செய்யல? குறை சொல்லல. அவனுக்கு தான் யார் ராஜாவா இருப்பா? ஆண்டவர் ராஜாவா இருப்பார். அல்லேலூயா. அதான் சொல்லி இருக்குது. அவர் சொல்லும்போது சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே, நீ இப்ப சிறையில தான் இருக்கிற. எங்க இருக்கிற? சிறையில தான். சிறைச்சாலையில் இருக்கும்போது எப்படி இருக்கும்?
சிறைச்சாலை என்பது ஒரு மகிழ்ச்சியான இடம் கிடையாது. மகிழ்ச்சியான, ஆமாம், நீ அடைக்கப்பட்டு இருக்கிறாய். எங்கே இருக்கிற? அடைக்கப்பட்டிருக்கிற. மூச்சு முட்டிக்கிட்டு இருக்குது, மகிழ்ச்சி இல்லை. குடும்பத்துக்குள்ளே என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. குடும்பத்துக்குள்ள பிரிவினை, பிரித்து வைக்கப்பட்ட நிலைமை. நல்லா கவனிங்க. இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வரும்போது, அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது ஒரு வார்த்தை, சிறையிருப்பில் இருந்து, எக்ஸைல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அவங்க அடிமைத்தனமாகிய அந்த சிறையிருப்பில் இருந்து அவங்க விரும்பினதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, விரும்பிய காரியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கு தான் பேர் என்னது? சிறையிருப்பு. ஆண்டவர் சொன்னாரு, அந்த சிறையிருப்பில் இருக்கக்கூடிய உனக்கு என்ன உண்டு? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. அரணுக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்குது. we have hope. நமக்கு என்ன இருக்குது? இப்போ நம்பிக்கை உண்டு. இது தேவனால் கூடுமா? இது மனுஷனால், ஆண்டவர் சொன்னார், இது மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே. ஆகவே இழப்புகளை குறித்து நீ என்ன செய்யாத? கஷ்டப்படவே செய்யாத, வேதனைப்படவே செய்யாத. வரட்டும், வர்றதுக்காக ஆண்டவருக்கு என்ன செய்? என்ன செய்? பின்னால என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. எனக்கு வந்த இழப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல பழகு, சொல்ல பழகு. ஆண்டவர் அதான் சொன்னார், அவர் எப்படிப்பட்டவராக இவன் வாழ்க்கையில் வரணும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிடறேன் பாருங்க. அவரை பற்றி சொல்லும் பொழுது அந்த 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது, முதலாவது அவரை பற்றி சொல்லும்போது இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க பாருங்க. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அந்த ராஜா எப்படிப்பட்டவராம்? முதலாவது நீதி உள்ளவர். இப்போ நமக்கென்று தேவன் ஒரு நீதியை வைத்திருக்கிறார், நீதியை வைத்திருக்கிறார். நீதினா நீதி நெறிகள், சரிதானா? இப்போ ஆண்டவர் ராஜா, அவருக்குன்னு ஒரு சட்ட புஸ்தகம் வச்சிருக்கார், அவருக்குன்னு. ஆமாம், அதுக்கு பேர் என்ன? பரலோக சட்டப்படி. பரலோக சட்டப்படி. அவர் பரலோகத்தின் ராஜா இல்லை, அப்படி தானே? ஆமாம். அப்போ சட்டம் எங்கே உள்ளது? உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்கிற மாதிரி எங்கே செய்யணுமா? பூமியிலையும் வரட்டும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பரலோகத்தில் உள்ள ராஜ்யத்தின் சட்டம், அது பூமியின் சட்டம் அல்ல. பரலோக சட்டம் என்ன சொல்லுது? அதாவது தேவ நீதி, தேவ நீதியை நாம் கடைபிடிக்க வேண்டுமானால் அதுக்கு என்ன தேவை? பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? பைபிளில் பாங்க, ரோமர் எழுதின நிருபம், ரோமர் எடுத்துக்கோங்க, 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசி கேட்போமா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமா, வெளிப்படும். இந்த தேவ நீதி என்பது இது நமக்கு சொந்தமாகணும் அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணுமா? விசுவாசத்தினால் தேவ நீதி நமக்குள்ள என்ன செய்யணுமா? தேவ நீதி நமக்குள்ள வரணும்னா நமக்கு என்ன வேணுமா? என்னத்தை விசுவாசிக்கணும்? அதுதான் திரும்பிய அந்த ரோமர்லே சொல்றாரு பாருங்க. விசுவாசத்தினால் தேவ நீதி நமக்கு கிடைக்கிறது. தேவ நீதியை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன வேணுமா உனக்கு? ரோமர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசி கேட்போமா? அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி, பலிக்கும் தேவ நீதி விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அல்லேலூயா. அது என்ன நீதியா? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும். எதுக்கும் யாரை நம்பணும்? இயேசுவை நம்பணும், அவ்வளோதான். தேவ நீதி என்பது பெரிய ரூம் நிறையா இவ்வளோ தட்டி புஸ்தகத்தில் எழுதி வைக்கக்கூடிய நீதி இல்லை.
அது ரொம்ப சிம்பிள், அது ரொம்ப எளிதானது. என்ன எளிதானது? இயேசு கிறிஸ்து மேல நீ வைக்கிற விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க அவரால் கூடும். அல்லேலூயா. உன்னை குணமாக்க அவரால் கூடும். அல்லேலூயா. உன்னுடைய நஷ்டங்களை லாபமாக மாற்ற ஒன்று போச்சுன்னா ரெண்டா என்ன செய்யும்? அதானே யோபனுடைய தீரி இல்லை, அப்படிதானே? இழந்ததை பல மடங்காய் திருப்பி தர வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சகலவற்றையும் தெரிவிக்க கொடுக்க அவரால் கூடும். ஆகவே இழப்புகளை குறித்து நீ என்ன செய்யக்கூடாது? சஞ்சலமே படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? சஞ்சலமே படக்கூடாது. சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியாயிரு, துதி செலுத்து, ஸ்தோத்திரம் செய். இழப்புகளுக்காக தேவனிடத்துல, அதுதான் தேவனுடைய நீதி. அல்லேலூயா. அதான் என்னது? தேவனுடைய நீதி, தேவனுடைய நீதி. அதைத்தான் சொல்லி இருக்குது. என்ன சொல்லி இருக்குது பாருங்க, ஆண்டவர் மேலே எதை நடந்தாலும் நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், அவர் செய்வார், அவர் செய்வார் எல்லாவற்றையும். இயேசு மேலே வைக்கிற விசுவாசங்கிறது என்ன? நீ கீழே போனாலும் என்ன செய்யணும்? குழியில் கிடந்தாலும் தேவனை என்ன செய்யணும்? ஆமாம், குழியில் கடந்துக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறேன், தண்ணி தண்ணி தண்ணின்னா கூட உள்மனசு என்ன சொல்லணும்? நான் வாழ போகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவாக போகிறேன், நான் ஆள போகிறேன். சாக போகிறவன் என்ன சொல்லணும்? சாக போகிறவன் என்ன சொல்லணும்? நான் ஆள போகிறேன். இதுதான் யார் மேலே வைக்கிற விசுவாசம்? யார் மேலே வைக்கிற விசுவாசம்? இயேசுவின் மேலே. அதான் சொல்லுது, இயேசுவின் மீது நீ என்ன செய்யணும்? தேவ நீதி என்பது தேவன் பேர்ல வைக்கும் விசுவாசம், தேவன் பேர்ல வைக்கும் விசுவாசம். இப்போ ஆண்டவர் மேல நீ விசுவாசம் வைக்கணும்னா சாதாரணமாக நீ விசுவாசிக்க முடியாது. அதை நீ தெரிஞ்சுக்கணும். முதல்ல லேசாலாம் நீ சும்மா நம்ப முடியாது. ஒரு வாரம் நம்புவ, ஒரு மாதம் நம்புவ, 10 வருஷம் கூட நம்புவ. அதுக்கப்புறம் எங்கே போயிடுவ? காணி ஆட்சிக்கு புறம்பா போயிடுவ. இல்லை சாகிற வரைக்கும் கோயிலுக்கு வருவேன், ஆனால் எங்கே போயிடுவேன்? நரகத்துக்கு போயிடுவேன். பரலோகத்துக்கு என்ன செய்ய மாட்டேன்? போய் சேர மாட்டேன். ஏன்? அவர் மேலே உனக்கு என்ன இல்லை? இயேசுவை தெய்வம் என்று விசுவாசிக்கிற பிசாசுகளும் என்ன செய்தான்? அவரை தெய்வம் என்று விசுவாசித்து நடுங்குதுன்னு வேதம் என்ன செய்யுது? என் பிசாசே நடுங்கும்போது நீ நடுங்கக்கூடாதா? அதுக்கு ஈக்குவலாக நீ இருக்கக்கூடாது. வித்தியாசமான ஒரு விசுவாசம். அதுக்கு ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. என்ன விசுவாசம்? ராஜாதி ராஜாவாய் கழுதையின் மீது பவனி வந்தது பெரிதல்ல, அவர் தெரிந்து கொண்டது பெரிதல்ல. அவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ராஜாவாக இருக்கிறாரா? இருந்தா நீயும் உன் வீட்டாரை என்ன செய்ய முடியும்? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அவரை நீ சேவிக்க முடியும். அவரை சேவிக்க வேண்டுமானால், அவர் மீது உனக்கு விசுவாசம் உண்டாக வேண்டுமானால் முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? அவர் கொடுக்கும் வஸ்திரத்தை, அவர் மேலே விசுவாசம் வரணும்னாலே அவர் கொடுக்கிற வஸ்திரத்தை நீ முதலாவது என்ன செய்யணும்? உடுத்தணும். அவர் கொடுக்கிற வஸ்திரத்தை, அவர் கொடுக்கிற வஸ்திரத்தை உடுத்தாம நீ அவருடைய பிள்ளைய நினைச்ச முடியாது. அவர் தூக்கி தூரப்பட்டுருவார். அவர் தூக்கி பாருங்களேன். நம்ம சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ராஜா கல்யாண விருந்து ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தப்படுத்தும் போது அழைக்கப்பட்டவங்களாம் என்ன செய்யலை? வரலை. அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாகி போனாங்க. ஆண்டவர் வழியருக இருந்த எல்லாரையும் என்ன செய்தார்? அழைச்சி கொண்டு வந்தார். கொண்டு வந்தார். முதல்ல என்ன செய்தார்? அவங்களுக்கு சிறப்பான ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுக்க. கல்யாண சாலை, அந்த விருந்து சாலையை பார்வையிடும்படி அந்த ராஜா போகும்பொழுது ஒரே ஒருத்தன் என்ன போட்டிருந்தானா? கல்யாணத்துக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் தெரியாதபடி அவன் என்ன செய்தான்? அங்கே இருந்தான். இருந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? கோபம் அடைந்து அவனை கையும் காலையும் கட்டி புறமான இருளில் என்ன செய்தார்? அவன் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள
இந்த புறம்பான இருளில் அவனை கொண்டு போட்டாங்க. அவனை கொண்டு அப்போ முதலாவது தேவன் விசுவாசிப்பதற்கு என்ன வேணும்? உனக்கு உன்னுடைய வஸ்திரம் கரெக்டாக இருக்கணும். உன்னுடைய வஸ்திரம், உன்னுடைய ட்ரெஸ் கோடு, உன்னுடைய ட்ரெஸ் கோடுனா என்ன? அழுக்கு இல்லாமல் தேவன் உனக்கென்று கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்திரம். தேவனுடைய சாயலை நீ அணிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நல்லா கவனிங்க, தேவனுடைய சாயலை நீ என்ன செய்யணும்? அணிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆதாமுக்கு தேவன் ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருந்தார். என்ன வஸ்திரம்? தேவனுடைய மகிமை என்ற வஸ்திரம். தேவனுடைய ஆமாம், வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வஸ்திரத்தை தான் அவன் உடுத்தியிருந்தான். தேவனுடைய வஸ்திரம் என்ன? ஒளியை வஸ்திரமாக உடுத்தி இருக்கிறார்னு பைபிள் சொல்லுது. இல்லை அப்படி தானே? ஆமாம், வீட்டில் போய் தேடி கண்டுபிடிச்சி வாச பாருங்க. ஒளியை என்ன செய்தார்? வஸ்திரமாக. அப்போ ஆதாமுக்கு அவளுக்கு கொடுத்த ட்ரெஸ் என்ன? லைட், பிரைட் லைட். அவங்களுக்கே அவங்க சரீரத்தை பார்க்க முடியாது, அந்த அளவு ஒரு வெளிச்சம். மகிமையின் சாயல், மகிமையின் ஆமாம். இன்றைக்கு உனக்கு தேவன் கொடுக்கக்கூடிய வஸ்திரமும் அதுதான். தேவன் கொடுக்கக்கூடிய வஸ்திரம் என்பது தேவனுடைய மகிமை நிறைந்த ஒரு வஸ்திரம். அதில் என்ன இருக்காது? அசுத்தத்துக்கு இடமே கிடையாது. அசுத்தத்துக்கு இடமே கிடையாது. அசுத்தம் கட்டுப்பட்டு அசுத்தம் கண்டுபிடிக்கப்பட்டால், அசுத்தம் பட்டுடுச்சுன்னா, கரை படிந்த வஸ்திரமாய் காணப்பட்டது என்று உனக்கு தோணுச்சுன்னா, நீ யார்கிட்ட போ? அந்த வஸ்திரத்தை சுத்தமாக்குறது யாரால் மட்டும்தான் முடியும்? இயேசுவால் மட்டும்தான் முடியும். நீ ட்ரை பண்ணி ஒன்று நீ சுத்திகரிக்கவே முடியாது. உன்னுடைய வஸ்திரத்தை சுத்திகரிக்கிறது யாரால தான் முடியும்? சகரியா 3ஆம் அதிகாரத்தில் யோசுவா என்ற பிரதான ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருந்தான். சத்துரு அவனை குற்றம் சாட்டும்படி அவன் பக்கத்தில் அவன் நின்றான். இவன் எங்கே ஓடுனான்? ஆண்டவரேன்னு தேவனுடைய பாதத்தில் போய் விழுந்தான். அவனுக்கு என்ன செய்தார்? தேவன் புதிய வஸ்திரத்தை கொடுத்தார். ஆகவே முதலாவது தேவனை நீ விசுவாசிக்க வேண்டுமானால் உன்னுடைய வஸ்திரம் தேவன் கொடுக்கிற வஸ்திரமாய் என்ன செய்யணும்? மாறணும். அந்த மகிமையின் சாயலை தரித்து கொள்வதற்கு நீ ரெடியாக இருக்கணும். மகிமையின் சாயலை, ஆமாம், அதில் என்ன கிடையாது? அசுத்தம் கிடையாது, அதில் பாவம் கிடையாது. உன்னுடைய பார்வையில் என்ன இருக்காது? பாவம் இருக்காது. உன்னுடைய செயல்களில் என்ன இருக்காது? பாவம் இருக்காது. உன்னுடைய வாயின் வார்த்தைகளில் என்ன இருக்காது? பாவம் இருக்காது. ஏன்னா நீ போட்டிருக்க வஸ்திரம் என்ன வஸ்திரம்? மகிமையின் வஸ்திரம். மகிமையின் வஸ்திரம். ரெண்டாவது பாருங்களேன், மனிதனுக்கு சிந்தை, அதாவது தேவன் மேல நீ விசுவாசம் வைக்கணும்னா உன்னுடைய சிந்தை என்ன செய்யணும்? மாறணும். சிந்தை என்ன செய்யணும்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, அந்த பிலிப்பியர்களுக்கு எழுதும்போது பவுலப்போஸ்தலன் கிறிஸ்து இயேசுவில் காணப்பட்ட சிந்தையே உங்களில் என்ன செய்யப்படணுமா? பிலிப்பியரில் பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி கேட்போமா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இயேசுவை நீ விசுவாசிக்க வேண்டுமானால், அவருடைய நீதிக்கு நீ பங்குள்ளவனாய் மாற வேண்டுமானால், தேவ நீதிக்கு உன்னில் நிறைவேற வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய சிந்தையை நீ என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதுன்னா, மனிதர்களுடைய சிந்தனைக்கும் அவருடைய சிந்தனைக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. மனிதனுடைய சிந்தனைக்கும் அவருடைய சிந்தனைக்கும் வித்தியாசம் இருக்குது. மனிதனுடைய சிந்தனை என்ன? வெளிப்படையான தோற்றத்தை பார்ப்பது. வெளிப்படையான தோற்றத்தை பார்ப்பது. உள்ளான அலங்காரத்தை யாரும் நிச்சயறதில்லை, பார்க்கறதே இல்லை. 1 சாமுவேலில் நான் வாசிக்கும் பொழுது, தாவீதை ராஜாவாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சவுலை புறக்கணித்து தாவீதை ராஜாவாக தெரிந்து கொண்டார். இப்போ சவுலை தெரிந்தெடுக்க அனுப்பும் பொழுது சாமுவேல் முகத்தோற்றத்தை பார்த்து இவன் தான் ராஜாவாக இருப்பான், இவன் தான் ராஜாவாக இருப்பான். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, அதை வாசி கேட்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி கேட்போமா? 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும்
நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சி இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தரோ என்னதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். அப்போ இன்னைக்கு நம்முடைய பார்வை மனிதனுடைய உள்ளங்களை ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாக நிச்சயம் இருக்கணும். வெளிப்படையான தோற்றத்தை பார்த்து நீ எதையுமே அசஸ் பண்ணக்கூடாது, எதையுமே ஜட்ஜி பண்ணக்கூடாது. தேவ நீதி என்பது என்ன? அவர் நீதி உள்ளவர் இல்லை, அப்படி தானே? அவர் கழுதையின் மீது வந்த தேவன் எப்படிப்பட்டவர்? ராஜாவாக இருக்க வேண்டுமானால் அவர் நீதி உள்ள தேவன். அந்த தேவ நீதி உனக்குள் நிலைத்திருக்க வேண்டுமானால், உனக்குள் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவர் மீது நீ நிச்சயம் விசுவாசம் வைக்கணும். அவரை நீ விசுவாசிக்க வேண்டுமானால் அவர் கொடுக்கக்கூடிய வஸ்திரத்தை நீ என்ன செய்யணும்? முதலாவது நீ தரித்து கொள்ள வேண்டும். அவர் கேட்பார், நீ என்னை விசுவாசிக்கிறியா? நான் கொடுக்குற வஸ்திரத்தை நீ நிச்சயிக்கோ, முதலாவது தரிச்சுக்கோ. அதான் சொல்லுவார், நான் கொடுக்குற வஸ்திரத்தை. ரெண்டாவது அவர் சொல்லுவார், என்னை போல நீ சிந்திக்க பழகணும். என்னுடைய நீதி உனக்குள் நிலைத்திருக்க வேண்டுமானால், நீ கலிகூற வேண்டுமானால், நீ வெற்றி சிறந்த தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமானால், என்னுடைய நீதி உனக்குள் நிலைத்திருக்க வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய சிந்தை மனுஷனை மாதிரி சிந்திக்காத. நம்முடைய சிந்தை அவருடைய சிந்தையை போல காணப்படணும். அவர் என்ன சிந்திப்பார்? இந்த காரியத்தில் அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்? அவருடைய அவரை ஃபாலோ பண்ண அவருடைய சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் என்ன செய்ய பண்ணுமா? காணப்படணும். என்ன செய்யணும்? அப்போ அந்த சிந்தையை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. மனுஷன் சிந்திக்கிற மாதிரி நீ சிந்திக்காத. நம்ம யாருடைய பிள்ளைங்க? மனுஷன்லேருந்து வித்தியாசமாக்கப்பட்ட ரோபம் மாதிரி. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் சிந்திக்கிறேன். ஆண்டவரே, இந்த காரியத்தை சிந்திக்கிறது கரெக்டா? இது செய்யலாமா? யார்கிட்ட கேட்கணும்? ஆமாம், பெர்மிஷன் அவர்கிட்ட. அவர் என்ன சிந்திப்பார்? அவர் என்ன சிந்திப்பார்? அவர் என்ன, வேதம் என்ன போதிக்கிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய சிந்தை எப்படி காணப்படும்? இந்த காரியத்தில் அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இதைத்தான் நீ என்ன செய்யணும். யோசேப்புக்கிட்ட அவங்க அப்பா இறந்த உடனே யோசேப்புடைய அண்ணன்மாரெல்லாம் வராங்க, இன்னும் நம்மளை கொண்டு விடுவான், நம்மளை. அவங்க சிந்தனைலாம் எப்படி இருந்தது? நம்ம சகோதரன் நம்ம என்ன செய்ய போகிறான்? பழி வாங்க போகிறான், பழி வாங்க போகிறான், பழி வாங்க போகிறான் அப்படிங்கிற சிந்தை தான் யாருக்கு ஓடிக்கிட்டு இருந்தது? அது மனிதனுடைய சிந்தனை. இப்போ யோசேப்பு தேவனுடைய தாசன், அவனுக்குள்ளே என்ன இருந்தது? இப்போ ஆண்டவருடைய சிந்தை இவனை நிரப்பினதுனால அண்ணன்மார் பணிவா நிற்கிறாங்க. ஏப்பா இப்படிலாம் இருக்கீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா. நீங்கள் என்னை கொலை செய்யணும்னு நினச்சிங்க, என்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிங்க. ஆனால் தேவன் இன்றைக்கு நடந்து வருகிற திட்டத்திற்காக என்னை உங்களுக்கு முன்னதாக எங்கே அனுப்பினார்? ஜீவ ரட்சனை செய்யும்படி என்னை உங்களுக்கு முன்னதாக தேவன் என்ன செய்தார்? அனுப்பினார். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தையும் அவருடைய சிந்தையும் அறிந்திருந்ததுனால இன்னைக்கு அவன் அறிக்கை பண்றான், என்ன இது தேவனால் நடந்தது, தேவனால் நடந்தது. எனக்கு வந்த நஷ்டம், எனக்கு வந்த இழப்பு, எனக்கு வந்த வியாதி, எனக்கு வந்த எல்லாமே யாரால் வந்தது? அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு இது தேவனால் நடத்தப்பட்டது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நல்லா கவனி. தேவன் உன்னை ஆளுகை செய்ய வேண்டுமானால், அவர் ராஜாவாய் இருக்க வேண்டுமானால் நீ அவருடைய வஸ்திரத்தை தரித்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய சிந்தை உனக்குள்ள நிச்சயப்படணும், காணப்படணும். மூணாவது பாருங்க, அவருடையவனாய் நீ என்ன செய்யணும்? முற்றிலும், அதாவது பொசஸ்டு, அவரால் நீ ஆட்கொள்ளப்படணும். தேவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் யாரு? ஒரு மனுஷன். அந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அவனுக்கு ஒரு ஆசை, அதாவது அந்த ஆசை உனக்கு வரணும். இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? ஐயோ, இயேசு எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்ட ஒருத்தன் சகையு
லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படி இருப்பார், அவருடைய செயல் என்ன, அவருடைய கிரியை என்ன, அவர் என்ன செய்வார், என் வாழ்க்கைக்குள்ள வந்தா என்ன நடக்கும், என் வாழ்க்கைக்குள்ள வந்தா எப்படிப்பட்டவரோ எப்படிப்பட்டவரோ. ஆசை இருக்கா உனக்கு? ஆசை இருக்கா? அந்த ஆசை இருக்கவனை தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? பெயர் சொல்லி கூப்பிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசையில வந்தான் பெயர் சொல்லி கூப்பிட்டார், சகைவே வா. எங்கேயோ ஏறி இருக்கிய, உன்னுடைய ஸ்தானத்தை இருக்கக்கூடிய அந்த நிலையை விட்டு நீ இறங்கி வா. கூப்பிட்டார், இறங்கி வந்தான், பணிவான். என்ன அவரை குறித்த ஆச்சரியம், இன்னுமே என்ன வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது. இப்போ இவனை இயேசு ஏற்றுக்கொண்ட அந்த மனுஷனை அப்படியே தூக்கி வச்சு எல்லாரும் இயேசு ஏற்றுக்கொண்டான்னு பாராட்டுவாங்களாம். சுற்றி என்ன சொன்னாங்க? அயோக்கிய பைய, பரிதானக்காரன், போக்கிரி, பாவி, என்னெல்லாமோ சொல்கிறாங்க, பரியாசமான வார்த்தைகள். அதெல்லாம் அவன் கேட்கல. அவன் உள்ளத்துக்குள்ள ஆண்டவருடைய உணர்வுக்கு மட்டும்தான் இடம் கொடுத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டு பக்கத்தில் வரும்போது அவன் சொன்ன காரியம் என்ன? எனக்கு இயேசு மட்டும் போதும், சுயம் எனக்கு வேண்டாம், என்னுடைய பணம் எனக்கு வேண்டாம், என்னுடைய அழகு எனக்கு வேண்டாம், என்னுடைய பதவி எனக்கு வேண்டாம், யார் மட்டும் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே இருந்து எதை எதை பெற்றுக்கொண்டனோ அந்தந்த இடத்துக்கு அதை தூக்கி எறிகிறேன். அதுக்கு நீ ரெடியா இருக்கியா? அதுக்கு நீ ரெடியா இருக்கியா? ரெடியா இருந்தா என்ன செய்வார் ஆண்டவர்? உனக்கு எல்லாவற்றையும் செய்ய ஆவலா இருக்கிறார். அவரை பார்த்தா சொன்னார். ரெண்டாவது அவரை பற்றி சொல்லக்கூடிய சுபாவம் என்ன? அவர் நீதியுள்ளவர். ரெண்டாவது அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ரட்சிக்கிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. சக்கரியா 9:9 நீதி உள்ளவர். அந்த ராஜா எப்படிப்பட்டவர்? நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர். இந்த சகையை பார்த்தா சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி. அவர் மேலே எப்படி விசுவாசம் வைப்ப? அவர் கொடுக்கிற வஸ்திரத்தை நீ தரித்து கொள்ள வேண்டும். அவருடைய சாயலை நீ என்ன செய்யணும்? அவருடைய சிந்தை உனக்குள்ள என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அவருடைய சிந்தை உனக்குள்ள காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, கடைசியாக சொல்லும்போது என்ன சொல்லுங்க? அவர் தாழ்மை உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? தாழ்மை உள்ளவர். யாரையும் புறக்கணிக்க மாட்டார். தான் ஒரு விஐபி அப்படிங்கிறதுக்காக தனக்கு பின்னால் 10,000 20,000 ஜனங்கள் கூட்டமாக வராங்கங்கிறதுக்காக எங்கப்பா பெரிய லாட்ஜ் இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, இப்படிலாம் அவர் தேடி போகிறதில்ல. பெரிய பெரிய பணக்காரங்க வீடு எங்கே இருக்குது அப்படிலாம் தேடி போகிறதில்ல. அவருக்கு பின்னாலே யாரெல்லாம் போனால்? கனம் பொருந்திய ஸ்திரீகள் அவருக்கு பின்னால் சென்று அவருக்கு ஊழியம் செய்தவர்கள், சர்வீஸ் பண்ணவங்க. யாரு? பெரிய பெரிய கோபுரங்களுடைய வீட்டில் இருந்தவங்க தான். அவங்க தான் அவருக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் நல்ல சூப்பர் ட்ரெஸ்லாம் தைச்சி கொடுத்தாங்க. அதைத்தான் அந்த கடைசி நாட்களில் அந்த போர்ச்சவர்களை நிச்சயதாங்க, சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு, உனக்கா எனக்கான சீட்டு போட்டு நிச்சயதாங்க, பங்கிட்டாங்க. அழகான ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார், சூப்பர் ட்ரெஸ்ஸு. காரணம், அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் இருந்தா? பெரிய பெரிய பணக்காரங்க. அந்த வீடுகளை தேடி போகலை. எங்கே தேடி போனார்? பாவியான மனிதன், தன்னை தாழ்த்தி. அவர் எப்படிப்பட்டவர்? தாழ்மை உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? ஆமாம், மற்றவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்காக உன்னை நீ என்ன செய்ய வேண்டும்? பவுல் அப்போஸ்தலன் தான் சொல்கிறார். 1 கொரிந்தியர் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 11 7வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்துகிறேன். தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததனால். ஆமா, தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததனால் குற்றம் செய்தேனோ. பாருங்க,
அதாவது அவர் பவுலபோஸ்தலன் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் உயர்த்தப்படும்படிக்கு நான் என்ன செய்கிறேன், தாழ்த்துகிறேன். நான் என்ன செய்கிறேன். அதாவது பவுலபோஸ்தலன் சொல்கிறாரு, அவங்க உயர்வாக இருப்பதற்காக இவர் என்ன செய்கிறாராம், தன்னை. இது யாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது? ஆமாம், தேவனிடத்தில். உன்னையும் என்னையும் உயர்த்தும்படியாக அவர் தம்மை என்ன செய்தார், மனுஷ சாயலாக சிலுவையின் மரண பரியந்தம் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் 2 நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம் இல்லையா? பாருங்க, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். இன்றைக்கு அவர் ராஜாவாக உன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டுமானால், நீயும் உன் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்க வேண்டுமானால், கர்த்தரை சேவிக்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் மீது விசுவாசம். எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்க. ஏதோ நீங்கள் ஆண்டவர் என்று ஒரே ஒரு கிரியைக்காக நான் சொல்றது இல்லை ஆண்டவரே, மெய்யாகவே உண்மை விசுவாசிக்கக்கூடிய ஒரு உள்ளம் எனக்கு வேணும். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை நான் உடுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் உன்னால விசுவாசிக்க முடியாது. உன் பண கஷ்டத்துக்காக அவரை நீ நம்ப மாட்ட, மனிதர்களை தான் சார்ந்திருப்ப. இப்படி வியாதிக்காக நீ அவர் மீது விசுவாசம் வைக்க முடியாது. ஏன்? வஸ்திரம் கரைபட்டு போயிருக்கிறது. வஸ்திரத்தை கரைபிடித்து கொண்டு இருக்கிற யோசுவாவாகிய பிரதான ஆசிரியனை போல ஆண்டவரை நோக்கி ஓடிவா. ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற வஸ்திரத்தை நான் உடுத்தி கொள்ளணும், இல்லைன்னா உங்ககிட்ட எனக்கு பங்கு கிடையாது. புறமான இருளில் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நான் மாறி போகும் ஆண்டவரே, மாறி போயிடுவேன். உம்முடைய வஸ்திரத்தை எனக்கு தாங்க. நீரே ரட்சிக்கிற தேவன், உம்முடைய சிந்தை எனக்கு தாங்க, உம்முடைய சிந்தை எனக்கு தாங்க. கிறிஸ்து இயேசுவில் காணப்பட்ட சிந்தை எனக்குள்ள காணப்படும். மனிதன் சிந்திக்கிற மாதிரி நான் சிந்திக்க கூடாது. இதை குறித்து இந்த காரியத்தில் தேவன் என்ன சிந்திப்பார்? அன்னைக்கு யோசேப்பு இடத்துல அந்த சிந்தை காணப்பட்டது. அவன் தன்னுடைய சகோதரை போல சிந்திக்கல, ஒரு ராஜாவை போல சிந்திக்கல. உம்முடைய சிந்தையினால் நிரப்பப்பட்டவனாய் இருந்தான். ஆண்டவர், உம்முடைய சிந்தை எனக்கு தாங்க, உம்முடைய தாழ்மை எனக்கு தாங்க ஆண்டவரே, உம்முடைய தாழ்மை எனக்கு தாங்க. ஆண்டவரை பார்த்து கேட்போமா, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உண்டாகணும், உங்க மேல விசுவாசம் வைக்கணும், உம்முடைய தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். ஏதோ கழுதையில வந்தாருன்னு சொல்றோம். ராஜாவாக என் வாழ்க்கையில பிரவேசிக்கணும் ஆண்டவரே. இந்த குருத்தோலை ஞாயிறுல இந்த பரலோகத்துல வந்து நான் குருத்தோலை பிடிக்கணும்னா உங்க மேல வைக்கிற விசுவாசம் எனக்கு வேணும்பா. அந்த விசுவாசத்தை எனக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கேட்போமா, தேவனாகிய கர்த்தர் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை செய்ய ஆசையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே, தத்து கொள்ள எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய வஸ்திரத்தை நான் உடுத்தி கொள்ளணும். பரிசுத்தம் உள்ள வஸ்திரம், அசுத்தம் இல்லாத வஸ்திரம், கரைபடாத வஸ்திரம், பரிசுத்த சிந்தைகளை தூண்டக்கூடிய ஒரு வஸ்திரம். உம்முடைய சிந்தை எனக்கு தாங்க, உம்முடைய சிந்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்க தான் எனக்கு அப்படிங்கிற ஒரு ஆளுகை எனக்குள்ள உண்டாகணும். அன்னைக்கு அந்த சகையை சொன்னான், எனக்கு இந்த உலகத்தில் வேற எதுவும் வேண்டாம், அவர் எனக்கு போதும், அவர் எனக்கு போதும் என்று சொன்னான். ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் நீ தாழ்த்துகிறேன். இந்த ரட்சிப்புக்கு சொந்தக்காரனா என்னை மாற்றுங்கப்பா. இந்த ரட்சிப்புல எனக்குள் உண்டாகட்டும். தாழ்மை தரித்து கொள்ள உதவி செய்யுங்க. மற்றவர்களுடைய உயர்வை மதிக்க, அதற்காக உம்மிடத்துல மன்றாட எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அன்றைக்கு பவுல் சொன்னார, நீ உயர்றதுக்காக என்னை நான் தாழ்த்துகிறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த தாழ்மை எனக்கு தாங்க. உண்மை போல தாழ்மையை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ராஜாவா என் வாழ்க்கையில வாங்கப்பா. ஆண்டவர் பார்த்து கேட்போமா, உன்னை ஆளுகை செய்யக்கூடிய தேவனாகிய கர்த்தராய் அவர் உன்னுடைய வாழ்க்கையில வரணும். யாரோ ஒரு மனிதன் அல்ல, யாரோ உன்னுடைய குடும்பத்தின் நபர் அல்ல, தேவன் உன்னை ஆளுகை செய்ய வேண்டும். அதற்காக தான்
அவன் ராஜாவாக பவனி வந்தான். வாழ்க்கையில் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுப்பாயா? அன்பு தகப்பனே, இன்னைக்கு நீங்க எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தராய் நீங்க எனக்குள் ஆளுகை செய்யணும். நானும் என் வீட்டாரும் வேண்டாம் கத்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னதை போல என் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை கண்டுகொள்ள இந்த பவுல போஸ்தலன் இந்த சிறைச்சாலை அதிகாரிக்கு சொன்னதை போல அவர் மேல விசுவாசம் வைத்தா உனக்கு ரட்சிப்பு என்று உண்டு என்று சொன்னார. அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க. என் வாழ்க்கையில் என்ன இழப்புகள் வந்தாலும், என்ன வேதனைகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை விசுவாசிப்பேன் ஆண்டவரே, உங்களை விசுவாசிப்பேன்பா. நான் குழிக்குள்ள கடந்தாலும், தண்ணீர் இல்லாத குழியில் கடந்தாலும் யோசேப்பை போல உங்களை விசுவாசிப்பேன். தேவன் என்னை உயர்த்த வல்லவன். ஒரு நாள்ல நான் அந்த உயர்வுக்கு வருவேன் என்ற அந்த விசுவாசம் எனக்கு தாங்க. விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாய் என்னை மாற்றுங்க, ஒரு மனுஷியாய் மாற்றுங்க. உமக்கு பிரியமான மகளாய் ஒரு மகனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. விசுவாசத்தினால் நிரப்புங்க. அப்படிப்பட்ட கிருபையை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து ராஜாவா ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதிப்பீராக, ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மனரோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போசித்து வளர்த்தியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மற்றலூகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.